Sharing. Okay. Welcome, dear teachers. We are with Unit 9 of the revised PGTRV syllabus, and we are here to differentiate between language acquisition and language learning. ஏற்கனவே நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம். Language acquisition is a natural process, whereas language learning is a conscious process. ஒன்று வந்து நேச்சுரலா அன்கான்சியஸா நடக்கிறது, இன்னொன்று கான்சியஸா நடக்கிறது. Is idea clear, teachers? அப்போ எல்லிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்காலர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லிஸ் in the year 1983 in a book that the author wrote, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, second language acquisition is a subconscious or conscious process with which a language other than the mother tongue is learned in a natural or tutored setting. தாய்மொழியை அல்லாது வேறு ஒரு மொழி, அந்த மொழியை நம்ம கான்சியஸாவும் கத்துக்கலாம் அல்லது அன்கான்சியஸ் சப்கான்சியஸாவும் கத்துக்கலாம். அதை ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுக்காம ரொம்ப நேச்சுரலா அல்லது ஒரு டியூட்டர்டு செட்டிங்ல கத்துக்கலாம். அண்ட் this second language acquisition also includes the development of phonology. Phonology அப்படின்னா how you befriend the sound aspect of the language. Lexis அப்படிங்கும்போது the word, vocabulary, grammar and the pragmatic knowledge. Pragmatic, what do you mean by pragmatic, teachers? Pragmatic அப்படிங்கிற term எங்கே கேள்விப்பட்டிருக்கோமே? What do you mean by pragmatic? Okay, a realistic, very, very practical. Yeah, how do we learn? How do we get to know the practical knowledge? சரி, இது எப்படி சார் நார்மலா நடக்கும் ஒரு கிளாஸ் ரூம் செட்டப்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, sometime it is a byproduct. Okay, it is a byproduct அப்படிங்கும்போது it will happen as a byproduct. நம்ம நார்மலா ஒரு கிளாஸ் ரூம் போறோம், அந்த கிளாஸ் ரூம்ல ஒரு இங்கிலீஷ் வேர்டு ஒட்டி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா அதை பார்க்கும்போது அந்த வேர்டை 4 தடவை பார்க்கும்போது அது மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிடும். திஸ் இஸ் கால்டு பை ப்ராடக்ட். சம்டைம் நம்ம என்ன பண்றோம், ஒரு டீச்சர் வந்து ஒரு பர்டிகுலர் வேர்டை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கிளாஸ் ரூம்ல அப்படின்னா அது மைண்டுக்குள்ள போயிடும். அப்புறம் நம்ம டிக்ஷனரியில அதை ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது இட் பிகம்ஸ் பெர்மனன்ட் vocabulary with us. But most of the time we get into contact with the teacher and the teacher makes us learn that particular language by memorization of certain structures or the grammatical rules. அப்போ பாத்தீங்கன்னா நமக்கு பெரிய அளவுல இந்த டிஸ்டிங்ஷன் பிட்வீன் அக்விசிஷன் அண்ட் லேர்னிங் கொடுத்தது யாரு? ஸ்டீஃபன் கிரஷன். அவ்வளவுதான். வெரி குட். இது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும். Now we are moving into the next topic. There are 5 stages of second language acquisition. எத்தனை ஸ்டேஜ் இருக்கா மொத்தம்? How many stages? 5 stages. Okay, அப்போ the 5 stages, what are the 5 stages அப்படிங்கும்போது the 5 stages are presented by Stephen Krashan and Terrell in the year 1983. What are the 5 stages அப்படிங்கும்போது pre-production stage, early production stage, speech emergence, intermediate fluency and advanced fluency. இதுதான் 5 stages. இதுதான் ஆர்டர். இந்த ஆர்டர் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும், மற்றதெல்லாம் நம்ம பெருசா டெஃபினிஷன் தான் கேட்க மாட்டாங்க. இதை சொன்னது யாரு, மொத்தம் எத்தனை ஸ்டேஜ், அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எது, செகண்ட் ஸ்டேஜ் எது, தேர்ட் ஸ்டேஜ் எது, ஃபோர்த் ஸ்டேஜ் எது, ஃபிஃப்த் ஸ்டேஜ் எது அப்படின்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. Is the idea clear, teachers? Yes, sir. Now, what is the role of first language in second language acquisition? செகண்ட் லாங்குவேஜ் சொல்லும் பொழுது நம்ம தாய்மொழிக்கும் அந்த நாம் இரண்டாம் மொழியாக கற்றுக்கொள்ள போகக்கூடிய அந்த மொழிக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. Okay, the first language is going to interfere with second language acquisition. For example, அதை கொஞ்சம் ஒரு ஹியூமரஸா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்க இங்கிலீஷ் கத்துக்க போறீங்க அப்படின்னா அதுல உங்க தாய்மொழியுடைய தாக்கம் இருக்குமா இருக்காதா? தாய்மொழியுடைய தாக்கம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். நம்மளுடைய தாய்மொழி பேசுற மாதிரியே நம்ம என்ன சொல்லுவோம், நான் போனேன் அப்படிங்கும்போது இங்கிலீஷ்ல ஐ வென்ட், நான் போனேன்.
நான் அதை செஞ்சேன் அப்படின்னு நம்ம தமிழ்ல பேசணும்னு வச்சுங்களேன், அதே டொனாலிட்டி நம்ம இங்கிலீஷ் பேசும்போது வரும். ஐ வெண்ட், ஐ பாட்டு அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கும். தட் இஸ் கால்ட் இன்டர்ஃபரன்ஸ். சும்மா சிம்பிளா சொல்லணும்னா அப்ப மதர் டங் sometime interferes with second language acquisition. Sometimes it is positive, sometimes it is negative. இதுல வந்து நம்ம பர்டிகுலரா எதை பாக்குறாங்க அப்படின்னு கேட்டு இந்த மானிட்டர் பெர்ஃபார்மன்ஸ் மாடல். மானிட்டர் பெர்ஃபார்மன்ஸ் மாடல்லாம் என்னன்னு சொன்னோம்? we monitor our own language output. நம்ம அந்த லாங்குவேஜை பேசுறோம், அந்த லாங்குவேஜ் பேசும்போது சரியா தான் பேசுறோமா அப்படின்னு நம்மளே நம்ம மானிட்டர் பண்ணிக்கிறோம். மற்றவங்க நம்ம மானிட்டர் பண்றதை விட நம்மளே நம்ம மானிட்டர் பண்ணி எவ்வளவு க்ளோஸா நம்ம அந்த நேட்டிவ் ஸ்பீக்கரை இமிட்டேட் பண்ண முடியுமோ அவ்வளவு க்ளோஸா பேசுறது. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களாம் பாருங்களேன், அந்த இங்கிலீஷ் அந்த நுனி டங்ல அந்த நுனி நாக்கில் வச்சு அந்த நாக்கை அந்த டங்கை ட்விஸ்ட் பண்ணி நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்க்கே சவால் விடுற அளவுக்கு நம்ம பிள்ளைங்க பேசும். திஸ் இஸ் கால்ட் செல்ஃப் மானிட்டரிங். Okay, they speak language very close to a native speaker. Is the idea clear, teachers? அப்ப இன்னொன்னு நம்ம பார்க்க வேண்டியது இதுதான். Okay, how the first language influenced errors are there in second language performance. The first language influence errors வந்து என்ன பண்ணும்? It influences the second language performance. Okay, is the idea clear, teachers? What are the factors that influence the acquisition of a second language? ஒரு செகண்ட் லாங்குவேஜை வந்து நாம் வந்து உள்வாங்குவதை தடுக்கக்கூடியது அல்லது பாசிட்டிவா என்ஹான்ஸ் பண்ணக்கூடியது எது எது? ஓகே, அதை பார்த்துருவோமா டீச்சர்ஸ்? போடாதே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிட்டர்மினேஷன். ஒரு லாங்குவேஜை நம்ம கத்துக்கணும்னா அதுக்கு முதல் தேவைப்படுவது அப்படிங்கிறது வெரி ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன். சில பேர் தொடங்குவாங்க ஆனா முடிக்க மாட்டாங்க. ஆனா யார் வந்து ரொம்ப டிட்டர்மிண்டா இருக்காங்களோ, யார் ஹார்ட் ஒர்க்கிங்களா இருக்காங்களோ, யார் பர்சிஸ்டண்டா இருக்காங்களோ அவங்க மட்டுமே இந்த செகண்ட் லாங்குவேஜ் அல்லது தேர்ட் லாங்குவேஜ் அல்லது ஃபோர்த் லாங்குவேஜை கத்துக்கொள்ள முடியும். ஓகே, பட் there are certain factors which are beyond our reach. We call it as internal factor. What are internal factors that affect language learning? அப்படிங்கும்போது age factor. Okay, second language acquisition is influenced by the age of the learner. Age of the learner. யார் வந்து இந்த செகண்ட் லாங்குவேஜ் ஈஸியா கத்துக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்க ஈஸியா கத்துக்கும். கொஞ்சம் அடல்ட்ஸ் வந்து they have to be inspired, otherwise they could not learn a language. எனக்கெல்லாம் இதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு. நானும் சின்ன குழந்தைகள்கிட்ட சார் உங்களுக்கு ஜெர்மன் கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா உடனே வந்து வீட்டுல என்ன பிள்ளை சொல்லும், நான் ஜெர்மன் கிளாஸ் போக போறேன்ப்பா. ஆனா நம்ம ஜெர்மன்னாவே நமக்கு வயிற்றுல கடமுடா கடமுடா அப்படின்னு, பிரெஞ்சுனாவே கடமுடா கடமுடா. ஹிந்தியை படிச்சுக்கணும்னு சொல்லும் போது எவ்வளவு பெரிய ஹியூமன் கிரை இருக்கு. அது ஒரு லாங்குவேஜ் தானே. அரசியலை விட்டுருங்க, லீவ் த அரசியல் பிஹைண்ட் what is a enforcement of Hindi, but it's a language. Why not learn it? தெரிஞ்சுக்குவோம், தெரிஞ்சுட்டு பேசாம இருக்கலாம்ல. that is a kind of resistance. எனக்கு தெரியும்டா நான் பேச மாட்டேன் போடா, நான் கத்துக்கவே மாட்டேன் பேச மாட்டேன் போடா அப்படிங்கிறதுக்கும் எனக்கு தெரியும் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ignorance cannot be taken as a virtue. ஒரு லாங்குவேஜை நம்ம கத்துக்கணும், அதை கத்துக்கிறதுக்கு அந்த குழந்தை பருவம் அப்படிங்கிறது சரியான வரும். அப்ப முதியவர்கள்லாம் கத்துக்க முடியாதா சார் அப்படின்னா, அவங்க நல்ல மோட்டிவேட்டடா இருக்கணும், செல்ஃப் மோட்டிவேட்டடா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, they will learn the language. இருந்தாலும் இந்த குழந்தைங்க வந்து ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் லைக் ப்ரொனன்சியேஷன் இன்டர்னேஷனை ஈஸியா கத்துக்குவாங்க. அடல்ட்ஸால அது கத்துக்கிறது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷனோட கத்துக்க முடியாது. இது நிதர்சனம் அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது. அதற்கப்புறம் personality also plays a very important role in second language acquisition. Is the idea clear, teachers? ஒருத்தருடைய பர்சனாலிட்டியும் செகண்ட் லாங்குவேஜ் அக்விசிஷனை வெகுவாக பாதிக்கும். ஒருவர் வந்து எக்ஸ்ட்ராவர்ட்டா இருந்தாரு அப்படின்னா அவர் வந்து ஈஸியா லாங்குவேஜ் கத்துக்குவார். எக்ஸ்ட்ராவர்ட் அப்படின்னா ஹைலி சோஷியபிள் மேன், நல்ல ஜாலியா ஈஸி கோயிங்,
ஆனா ஒருத்தர் ரொம்ப இன்ட்ராவர்ட்டா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவரு வந்து இந்த செகண்ட் லாங்குவேஜ் அக்விசிஷன்ல ரொம்ப ஸ்லோவா தான் இருப்பாரு. இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? ரைட். அடுத்தது செல்ஃப் மோட்டிவேஷன். செல்ஃப் மோட்டிவேஷன் we call it as intrinsic motivation. இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷனா உள்ள இருந்து உந்தி தள்ள வேண்டும். இது நமக்கு வேணும், நம்ம கட்டாயம் இதை தெரிஞ்சுக்கணும், இதை கத்துக்கிட்டா தான் நம்ம மேல போக முடியும், வெளிநாடுகளுக்கு போக முடியும்னு ஒரு விஷயம் வரும்போது நமக்கு அப்பதான் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். நீங்க பிரெஞ்சு லாங்குவேஜ் கத்துக்கிட்டா நிறைய ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஜெர்மன் கத்துக்கிட்டே ஈஸியா போய் ஒரு ஜெர்மன் ப்ராவின்ஸ்ல நீங்க என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் ஜாப்ல உட்காரலாம். அந்த மாதிரி நிறைய நிறைய லாங்குவேஜஸ் கத்துக்கிட்டீங்கன்னா நிறைய இடங்கள்ல உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஓகே, அப்படி ஒரு intrinsic motivation இருந்தா second language acquisition will become very easy. Okay, அடுத்தது second language learners, when they are exposed to many languages and culture, they seem to develop a stronger language acquisition skill. அடுத்தது உங்களுடைய cognition, உங்களுடைய intellectual ability, okay, அதை பொறுத்தும் நம்முடைய செகண்ட் லாங்குவேஜ் அக்விசிஷன் மேல போறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு, இல்லைன்னா அது நடக்காம இருக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, ரைட். அதுக்கப்புறம் your native language will also play a very important role in boosting second language acquisition or in bringing down second language acquisition. Is idea clear, teachers? What are the external factors which can enhance language learning? The curriculum. What do you mean the curriculum, teachers? Not just the syllabus, and the syllabus தாண்டி இருக்கக்கூடிய நிறைய விஷயம், connected things, that is called curriculum. ஓகேவா? curriculum. What do you mean by curriculum? How do you define curriculum, teachers? It's an umbrella term. அப்படிதானே? Is curriculum the syllabus? What is curriculum? கலைத்திட்டம் சார். Ma'am? கலைத்திட்டம், கரிக்குலம். கலைத்திட்டம். கலைத்திட்டம் சிலபஸ் ரெண்டும் ஒண்ணா? கலைத்திட்டம் is a broader term. Am I right? அதுல ஒரு ஆஸ்பெக்ட் தான் சிலபஸ். அந்த சிலபஸோட ரிலேட்டடான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சேர்த்துதான் கரிக்குலம். அப்போ your curriculum will enhance your second language acquisition. Sometime instruction also, ஒரு நல்ல good instructor will also make you learn a second language very fast. அதே நேரத்துல the culture, okay, our own culture and the foreign culture, அது ரெண்டும் ஒரே வேவ் லென்த்ல வரும்போது sometime when we look down upon our culture and look up on the other culture, easily அடுத்த லாங்குவேஜை நம்ம கத்துக்க நினைப்போம். நம்ம லாங்குவேஜ் படிச்சா என்ன சார் வேலை கிடைக்க போறது இல்லை சார், அந்த லாங்குவேஜை படிச்சா வேலை கிடைக்கும், அப்படியும் போலாம். ஏன் சில நேரங்கள்ல நமக்கு ஸ்டிமுலஸ் அப்படிங்கிறது வெளியில இருந்து வரும். ஓகே, ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் that we get from teachers, from parents, that will also motivate us. அதே நேரத்துல நம்ம ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கரோட ஒரு கான்டாக்ட் வரும்போது we start learning language very fast. Is idea clear, teachers? Okay, ஒரு ரெண்டு மூணு டேர்ம்ஸ் மட்டும் சொல்லிட்டு நான் இந்த செஷன் முடிக்கலான்னு இருக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட் இஸ் லாங்குவேஜ் அக்விசிஷன் டிவைஸ்? அண்ட் இந்த டேர்ம் வந்து யாரோட கனெக்டட் ஆனது அப்படின்னு சொல்லணும். லாங்குவேஜ் அக்விசிஷன் டிவைஸ், ஆல்சோ known as LAD, is a term connected to Noam Chomsky. யாரோட கனெக்ட் ஆன டேர்ம், டீச்சர்ஸ்? Noam Chomsky. இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Language acquisition device is associated with Noam Chomsky அப்படிங்கிற ஒரு விஷயம்.
இது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? மற்றதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், அது எல்லாத்தையும் நம்ம அப்படியே ஓரமா வச்சுட்டு ஐ வில் டேக் யூ டு அனதர் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட். ஓகேவா? இதோட இந்த டாக்குமெண்ட் முடிச்சிட்டோம். we will go to one more document. அவ்வளவு இருக்கா சார் அப்படிங்கிறீங்க. ஆமா இருக்கு. அது இன்னொரு டாக்குமெண்ட் எடுத்து அதுல ஒரு முக்கியமான ஒரு சில டேர்ம்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அதோட நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to put a full stop to second language acquisition in ELT. And then we will move ahead to designing syllabus. Is the idea clear?